வானத்தின் மீது சத்தியமாக, மேலும் இரவில் தோன்றக்கூடியதன் மீதும் சத்தியமாக. இரவில் தோன்றக்கூடியது எது என்று உமக்கு தெரியுமா என்ன? அது ஓர் ஒளிரும் நட்சத்திரம். பாதுகாப்பாளன் இல்லாத எந்த ஓர் உயிரும் இல்லை. பிறகு மனிதன் தான் எப்பொருளிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதையாவது சற்று கவனித்து பார்க்கட்டுமே. பீரிட்டு பாயும் நீரிலிருந்து படைக்கப்பட்டுள்ளான். அது முதுகெலும்புக்கும் நெஞ்செலும்புக்கும் இடையிலிருந்து வெளியாகின்றது. திண்ணமாக அந்த படைப்பாளன் மீண்டும் அவனை படைப்பதற்கு ஆற்றலுள்ளவனாக இருக்கின்றான். எந்த நாளில் மறைவான ரகசியங்கள் சோதனையிடப்படுமோ அந்த நாளில் மனிதனிடம் எந்த சுய வலிமையும் இராது. அவனுக்கு துணை புரிபவர் எவரும் இருக்க மாட்டார். மழையை பொழிகின்ற வானத்தின் மீது சத்தியமாக, மேலும் தாவரங்கள் முளைக்கின்ற போது பிளந்து விடுகின்ற பூமியின் மீது சத்தியமாக. திண்ணமாக இது தீர்க்கமான சொல்லே தவிர கேலியோ விளையாட்டோ அல்ல. மக்காவின் இறை நிராகரிப்பாளர்களான இவர்கள் சில சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நானும் ஒரு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன். எனவே நபியே, விட்டுவிடுவீராக இந்நிராகரிப்பாளர்களை. சொற்ப காலம் அவர்களுடைய நிலையிலேயே அவர்களை விட்டுவிடுவீராக.